ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி நிறைந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, சில பேர் பார்த்திங்கன்னா, நான் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி எனக்கு ஒரு அதிர்ஷ்டமே இருக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது, எதை எடுத்தாலும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே 2 தடவை 3 தடவை செஞ்சால் தான் அந்த 3ஆவது தடவை தான் எனக்கு அது ஒழுங்காக நடக்கும். அது வரைக்கும் மறுபடி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு எல்லா விஷயத்துலையும் அந்த அமைப்பு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய வசம்பு, பேர் சொல்லாதது அப்படின்னு கேளுங்க, ஒரு கட்டையாட்டம் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதை நீங்கள் நெருப்பில் சுடும் பொழுது அது ஒரு பவுடராக கிடைக்கும். அந்த பவுடரை எடுத்து அது கூட நீங்கள் பச்சை கற்பூரம் அதை கொஞ்சமாக தூள் செஞ்சு அதையும் கலந்துக்கணும். அது கூடவே ஜவ்வாது அப்படின்னு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க, சின்ன பாட்டிலாக இருக்கும். அதுலேருந்து ஒரு சிட்டிகை எடுத்து அதில் போட்டாலே போதுங்க. அதையும் போட்டுட்டு நீங்கள் ஒரு சுட்டு நெய் விடுங்க. இதை நீங்கள் அப்படியே கலந்தீங்கன்னாக்கா ஒரு மையாட்டம் வரும். இந்த மையை எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் உங்கள் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. இதை வச்சுட்டு நீங்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்தவுடன் அந்த மையை எடுத்து நீங்கள் மோதிர விரலால் எடுத்து தினந்தோறும் 2 புருவங்களுக்கு நடுப்பற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில் லைட்டாக தடவிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்களேன், கண்டிப்பாங்க. இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். அதிர்ஷ்டமே இல்லை, லக்கே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அத்தனை பேருமே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் ஒரே தடவையில் முடிகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வசியத்தன்மை கிடைக்கும். செஞ்சு தான் பாருங்கள். எளிமையான முறை, ஆனாலும் இந்த பொருட்கள் அத்தனையுமே தெய்வீக சம்பந்தப்பட்ட பொருள்கள்ங்க. அதனால் தெய்வத்தன்மை இருக்கக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் தினந்தோறும் வச்சுக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்க ஆரம்பிக்கும். செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.